ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏற்கனவே அந்த அம்மையார் ஜெயலலிதா அம்மையார் இறந்த பிறகு தமிழ்நாட்டுடைய உரிமைகளை எல்லாம் அடகு வச்சவங்க தான், ஒன்றிய பாஜகவுக்கு அடகு வச்சவங்க தான் இந்த அடிமை கூட்டம். மீண்டும் அதிமுகவும் பாஜகவும் இன்னைக்கு கூட்டணி வச்சிருக்குது. சென்ற நாடாளுமன்ற தேர்தலின் பிறகு அதிமுக எடுத்த நிலைமை என்னன்னு உங்களுக்கு தெரியும். அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பேசினாரும் உங்களுக்கு தெரியும். இனிமே எந்த காலத்திலும் பாஜகவோடு கூட்டணி கிடையாது. தேர்தல் தோல்விக்கு மிக மிக முக்கிய காரணமே பாஜகவோடு நான் கூட்டணி வச்சதுதான் அப்படின்னு சொன்னவர் தான் இன்னைக்கு 4 கார் மாறி போய் திருட்டுத்தனமா டெல்லிக்கு போய் கூட்டணி வச்சுக்கிட்டு வந்திருக்கிறார். அது சும்மாவா போனாரு? ஊரே பார்த்து சிரிச்சது. இன்னைக்கு மக்கள் அவரை கூப்பிடுறது எடப்பாடி பழனிசாமின்னு கிடையாது, முகமூடி பழனிசாமி தான் கூப்பிடுறாங்க. தலையில ஒரு துண்டை போட்டுக்கிட்டு மூஞ்ச மறைச்சுக்கிட்டு திருட்டுத்தனமா வந்தவர் தான் திரு முகமூடி பழனிசாமி அவர்கள். அதை கூட நான் கண்டுபிடிக்கல, பத்திரிகைக்காரன் தான் கண்டுபிடிச்சேன். பத்திரிகையாளர் கேட்டாங்க, அது ஏங்க போயிட்டு வந்தீங்களே, உள்துறை அமைச்சர் தானே பார்த்துட்டு வந்தீங்க, முகத்தை ஏன் மூடிட்டு வந்தீங்க, அப்படி என்ன அது நடந்துச்சு உள்ள சம்பவம் அப்படின்னு கேட்டாங்க. அதற்கு சொன்னாரு, இல்ல வேர்த்துச்சு, முகம் வேர்த்துச்சு, அதனால முகத்தை மூடிட்டு வந்தேன்னு சொன்னார். அவருக்கு முகம் மட்டும் வேர்க்கல, கண்ணும் வேர்த்திருக்கு. உள்ள என்ன நடந்தது நமக்கு தெரியாது, அவருக்கு மட்டும்தான் வெளிச்சம்.